அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது. நம்முடைய சகாயம், கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இன்னைக்கு சகாயம், நமக்கு சகாயம் வருமோ என்று சொல்லி காத்து கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சகாயராய் இருக்கிறார். 124 அதிகாரத்திலே தாவீது பாடின அந்த சங்கீதத்திலே தாவீது சொல்ல, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருக்கிறது. அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். சகாயம் என்பது என்ன? இன்னும் உதவிகள், தேவனிடத்திலே உதவியை காட்டிலும் மேலானது. எப்படிப்பட்ட சகாயத்தை தேவன் நமக்கு செய்கிறார்? அந்த சகாயத்தினுடைய பொருள் என்ன? அப்படி சாதாரணமாக உதவி என்று அந்த சகாயத்தை நாம் சொல்லிவிட முடியாது. சகாயம் என்பது தேவன் நமக்கு பாராட்டின எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு காரியம். இங்கே தாவீது சொல்றாரு 1 மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்திலே இருக்கிறாராம். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பொழுது கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். சில நேரங்களிலே நமக்கு விரோதமா யாருன்னா எழும்பி வந்தாங்கன்னா நான் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா கூட இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் பயந்து அவர்கள் ஓடிவிடுவார்கள். ஆனா மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பொழுது கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவதற்காக நமது பக்கத்திலே இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, 3 சொல்லுது, அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். எங்கே நமக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட சகாயத்தை செய்கிறார்? நம்மை உயிரோடு விழுங்குற இடத்துல காப்பாற்றி, அவர்கள் கையிலிருந்து காப்பாற்றி நமது பக்கத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். எது நம்மளை உயிரோட விழுங்கும்? யோசிச்சு பாருங்க. பாம்பு பார்த்தீங்கன்னா தவளைய அல்லது எலிய அப்படி விழுங்கும், அப்படியே உயிரோட விழுங்கும். அது பெரிய பெரிய மலைப்பாம்புலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காட்டில் இருக்கிற மலைப்பாம்பு பெரிய மான்களை அல்லது ஆடுகளை, சில பெரிய விலங்குகளை அது அப்படியே விழுங்குமா, அப்படியே உயிரோட விழுங்குமா. உயிரோட விழுங்கி அதனுடைய அசைவு தன்னுடைய அப்படியே முறுக்கி அதை என்ன பண்ணுமா, அந்த எலும்புகளை நொறுக்குமா. உயிரோட விழுங்கி அதை உயிரோடு அப்படியே எலும்புகளை நொறுக்கி அப்படியாக அது சாகடிக்குமா. அப்போ மனுஷன் நம்மளை உயிரோடு விழுங்குற பொழுது கர்த்தர் அவர்கள் கையிலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சகாயத்தை செய்கிற தேவன்! நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உயிரோட விழுங்குற இடத்துல நம்மை பார்க்கிற மனிதர்கள் மத்தியிலே நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நம்முடைய அருகில் இருந்து இருக்கிறார். நம்முடைய பக்கத்திலே இருந்து நம்மை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். மனிதருக்குள்ளே கிரிய செய்யும் சத்துரு அவன் அப்படிப்பட்ட இடத்துல, உயிரோடு விழுங்குற இடத்துல நம்மை உயிரை காப்பாற்றி நம்மளை பலப்படுத்தின தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்து. 2வதாக எப்படிப்பட்ட சகாயத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார்? 3 சொல்லுது, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் தம்முடைய ஆத்துமா மட்டும் பெருகி இருக்கிறது. கொந்தளிக்கும் ஜனங்கள் தம்முடைய ஆத்துமாவிலே புரண்டு போயிருக்கும் என்று இப்பொழுது இஸ்ரவேல் சொல்வதாக. எப்படிப்பட்ட சகாயத்தை தேவன் செய்கிறாரா? தண்ணீர்கள் மேலே பாய்ந்து வெள்ளங்கள் ஆத்துமா மட்டும் பெருகி இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சியா, இனி என்னை காப்பாற்ற முடியாது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னை தூக்க முடியாது,
இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க முடியாது. இனி கேன்சர் 4th ஸ்டேஜுக்கு போயிருச்சு. இனி வெள்ளம் தலைக்கு மேல போயிட்டு இனி என்னால காப்பாற்ற முடியாது, இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த வீடை விற்றாதான் எனக்கு கடனை கொடுக்க முடியும், இந்த ஆஸ்தியை விற்றாதான் கடனை கொடுக்க முடியும். கை மீறி போயிட்டு தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கை இருக்குந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நமக்கு சகாயம் தருகிறவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு சகாயம் எங்க கிடைச்சிருக்கிறது? தண்ணீர்கள் நம்ம பாய்கள், ஆத்துமா மட்டும் வெள்ளம் பெருகி இருக்கிறது, ஆத்துமா தோய்ந்து போயிருக்கிறது. அடிக்கடி தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா ஆத்துமா அடிக்கடி சோர்ந்து போவோம், அடிக்கடி அது பலவீனப்பட்டுரும் ஆத்துமா. அதனாலதான் ஆத்துமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம சரீரத்துல பலன் இல்லைன்னு சொன்னா ஆத்துமாவும் சோர்ந்து போயிடும். நம்ம கையில பணம் இல்லைன்னு சொன்னா ஆத்துமா சோர்ந்து போயிடும். நம்முடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒன்று இதை செய்யணும்னு முடிவு பண்ணுவோம், அது நடக்காத சூழ்நிலையில ஆத்துமா சோர்ந்து போய்விடும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆத்துமா வெள்ளங்கள் ஆத்துமா மட்டும் பெருகி இனி பிழைப்பதற்கு வழி இல்லை, இனி வாழ்வதற்கு வழி இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் என்ன பண்றாராம்? நம்மை காப்பாற்றுகிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட சகாயத்தை செய்கிற தேவன். மூன்றாவதாக எப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நமக்கு சகாயம் செய்கிறார்? 24:6 சொல்லுது, நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பற்களுக்கு இரை. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பற்கல்ல போட்டு மெல்லுவாங்க. நம்ம தேவையில்லாத தூசணைகள் நம்ம மேல வரும், தேவையில்லாத நிந்தனைகளை நம்மளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சரியா நடந்தா கூட நம்மளை தூசிப்பார்கள். பற்களுக்கு இரையாய் போட்டு, அப்படி பற்களுக்கு இரையாய் ஒப்பு கொடுக்காதிருக்கிற தேவன், பற்கல்ல போட்டு மெல்லுவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிற சூழ்நிலையில கர்த்தர் அங்கிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதுதான் சகாயம். தாவீது ஒரு முறை அப்படி காட்டுக்கு அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிற பொழுது ஒரு முறை சிங்கம் வந்து தன்னுடைய ஆட்டை பிடித்து கொண்டு போயிற்று. அப்போ தாவீது தொடர்ந்து போய் இதை சவுலிடத்துல சொல்லுகிறார். தாவீது தொடர்ந்து அந்த சிங்கத்தை போய் அந்த சிங்கத்தை தாடையில அடித்து தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டு வந்தா. இல்லைன்னா அந்த ஆடு சிங்கத்தின் பற்களுக்கு இரையாயிருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து தேவன் நம்மை சகாயம் பண்ணி விடுவித்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து எத்தனையோ முறை மந்திரத்தினாலே, பிசாசின் போராட்டத்தினாலே, இருளின் அதிகாரத்தினாலே எத்தனையோ போராட்டங்கள் நம்மை பற்றி பிடித்திருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மை என்ன பண்ணி இருக்கிறாராம்? விடுவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். கவலைப்படாமல் இருங்க, சோர்ந்து போகாமல் இருங்க. அல்லேலூயா. அப்ப மூன்றாவதாக அவருடைய பற்களுக்கு இரையாய் தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை, கர்த்தர் சகாயம் பண்ணுகிறவராயிருந்தார். அடுத்து 4வதாக 7 சொல்லுது, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். வேடனுடைய கண்ணி எப்படியாய் வேடன் தன்னுடைய அம்பை எய்து எப்படியாய் ஒரு பறவையை அவன் குறி வைத்து அதை அந்த நூல் இழையில சற்று தூரத்துல தப்பின குருவி போல எப்படி பயந்துருக்கும். அங்கிருந்து தப்பி போய் ஒரு மரத்தடியில உட்காந்து அப்படியே பயந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பயந்து போன சூழ்நிலையில கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட பயந்து போன சூழ்நிலையில கர்த்தர் நம்மை விடுவித்து இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல அப்படி தேவன் நமக்கு சகாயம் பண்ணி இருக்கிறார். 4வதாக எப்படி தேவன் சகாயம் பண்ணி இருக்கிறாரா?
வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் 4 விதத்துல, முதல்ல சொன்ன உயிரோடு விழுங்கின இடத்துல கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், சகாயம் பண்ணியிருக்கிறார். இரண்டாவது சொன்ன நம்முடைய ஆத்துமா வெள்ளங்கள் மட்டும் பெருகிற சூழ்நிலையில கர்த்தர் அந்த இடத்துல நம்முடைய ஆத்துமாவை விடுவித்திருக்கிறார். மூன்றாவதாக பற்களுக்கு இரையாய் ஒப்பு கொடுக்காத இருந்த தேவன், அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நமக்கு சகாயம் பண்ணியிருக்கிறார். நான்காவதாக சொன்ன வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல தேவன் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். அதனாலதான் நமக்கு சகாயத்தை தருகிற தேவன். எப்படிப்பட்ட தேவன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இந்த சகாயத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டுமா? 125ஆம் சங்கீதத்திலே சொல்லுது, 1ஆம் வசனம், கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும், நிலைத்து நிற்கும் சியோன் பர்வதத்தை போல் இருக்கிறான். நமக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு சகாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா நாம் கர்த்தரை நம்புகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி கர்த்தரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அசையாமல் இருக்கும் சியோன் பர்வதம், அந்த பர்வதத்தை போல நம்முடைய வாழ்க்கை அசையாமல் இருக்கும். என்ன காற்றடிக்கட்டும், புயல் வரட்டும், மழை வரட்டும், என்ன வேணா வரட்டும், நம்முடைய வாழ்க்கையில அசையாமல் இருக்கும் சியோன் பர்வதத்தை போல நாம் நிலைத்து நிற்க முடியும். எருசலேமை, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல இது முதல் கர்த்தர் என்றென்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறார். எருசலேம்ல எப்படி 7 குன்றுகளின் நகரம் என்று சொல்லுகிறோம், சுற்றிலும் 7 மலைகள் சூழ்ந்திருக்கிறது. அந்த மலைகளை சூழ்ந்திருக்கின்ற அந்த எருசலேமை கர்த்தர் பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மலை, அப்படியாக தேவனை நம்புகிறவர்களை கர்த்தர் இவ்விதமாய் நம்மை பாதுகாக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாம இருங்க. அந்த பௌர்ணமி மந்திரம், அமாவாசை மந்திரம், இப்படிப்பட்ட மந்திரங்கள் நம்மை சூழ்ந்து வருகிற நேரத்தில் கூட நாம் தைரியமாய் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கையை நீட்டாதபடிக்கு ஆகாயத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. இன்றைக்கு ஆகாயத்தின் கொடுங்கோல் போன்ற போராட்டங்கள், துன்மார்க்கருடைய போராட்டங்கள் நீதிமான்கள் மேல நிலை நிற்பதில்லை. கர்த்தர் என்ன பண்றாரா? நம்மை பாதுகாக்கிறார், நம்மை சுற்றிலும் இருக்கிறார், ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆனா நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எரேமியா 17 நீங்க வாசிக்கிற போது, கர்த்தரை நம்புகிறவன் அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டவன், வாய்க்கால் ஓரங்களாக அவன் செழுமையாயிருப்பான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சங்கீதம் 1 சொல்லுது, அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல செழிப்பாயிருப்பான். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு இப்படிப்பட்ட தேவன் நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, அவர் 3 பேர் ராஜா அவனை எழுதியும் சூளையில, அக்கினி சூளையில 7 மடங்கு அக்கினியில அவர்களை போட்டாலும் கூட அவன் பாருங்களேன், அவர்கள் தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருந்தாங்க. ராஜாவே, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அதுல மன தைரியமா இருந்தார்கள். கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் பணிய மாட்டோம் என்று சொல்லி தேவன் மேல முழு நம்பிக்கை வைத்தார்கள். அதனாலதான் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்க, உங்களுக்கு சகாயம் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். தாவீது சொல்கிறது போல நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பினாலும் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை உயிரோடு விழுங்க பார்க்கலாம், தண்ணீர்கள் ஆத்துமா மட்டும் பெருகி இருக்கலாம், பற்களுக்கு இரையாய் ஒப்பு கொடுக்கிற போல சூழ்நிலை வரலாம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பினது போல கண்ணி தெரித்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த கண்ணி தெரித்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். கவலைப்படாதிருங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால நம்முடைய வல்லமாக்கினி ஒவ்வொருவர் மீதும் இறங்கற்றும். இந்த நாளில் ஆண்டவரே, மனுஷன் விரோதமாய் எழும்பின போது கர்த்தரே பக்கத்திலிருந்து விடுவிக்கிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. சரீர வியாதிகள் இப்பொழுது சுகமாவதாக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். எல்லா மாந்திரிக கிரியைகள் எரிக்கப்படட்டும். எல்லா சாத்தானின் கிரியைகள், இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது புறப்பட்டு வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கட்டும். கேன்சர் வியாதிகள் சுகமாவதாக. தைராய்டு பிரச்சனைகள் மாறுவதாக. பிள்ளை பாக்கியம் உண்டாவதாக. வேலை கிடைக்கட்டும். வேட்டைக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் வீடு கட்ட முடியாமல் செயல்படுகிற எல்லா மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அறுக்கப்படுவதாக. திருமண தடைகள் உடைவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால பிசினஸ்கள் செழிக்க கூடாதபடிக்கு, தொழில் செழிக்க கூடாதபடிக்கு கொண்டு வருகிற பொல்லாத மாந்திரங்கள், எல்லா பொறாமையினால செய்யப்படுகிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுட்டரித்து நிர்மலமாக்கி போடுகிறேன். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகள் மேலே இப்பொழுதே அளவில்லாமல் நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தால் ஒரு அக்கினி இவர்களை மூடுவதாக. ஒரு வல்லமை இவர்களை மூடுவதாக. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்வீராக. யாரெல்லாமே நோக்கி ஆண்டவரே இப்பொழுதே சகாயம் செய்யும் என்று காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல கர்த்தர் சகாயம் செய்யுங்க. இப்பொழுதே ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை நிரப்பட்டும். கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, 126:1 பிரகாரம் கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் என்று சொல்லி ஆண்டவரை எப்படியாய் சொல்லுகிறார்களோ அதே போல உடைய சிறையிருப்புகள் மாறட்டும். உடைய சிறையிருப்புகள் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புதங்களை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவையான ஆசீர்வாதத்தை நிறைவாய் இவர்களுக்கு தருவீராக. நிறைவான ஒரு விடுதலை தருவீராக. கர்த்தர் சகாயம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாகவே உங்களுக்கு சகாயம் செய்கிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். சோர்ந்து போகாமல் இருங்கள். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருங்க. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7:30 மணியிலிருந்து 8 மணி வரை இந்த வல்லமை விடுதலை நேரத்தை பார்க்க தவறாதீர்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. ஆமென். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீழையாத்தின் பிசின் தைலமேரண வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.
பெற்றாளே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாளே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. விசுவாசம் பெரிதென்று பாராட்டி சுகமாயிரு என்று சொல்லி விடுதலை கொடுத்தாரே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. 38 வருடம் வியாதில் கிடந்தானே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று கை தூக்கி விடுதலை கொடுத்தாரே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று பத்திமேயு குருடன் கதறினானே. பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி தேவன் கண்களை திறந்தார். கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், ஆகும் உம்மாலாகும். கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே. கீலேயாத்தின் பிசின் தைலமேறன வைத்தியரே, குணமாக்குமே என்னை குணமாக்குமே.